அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கே உண்டாகட்டுமாக. கண்ணி மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மிக பெரும் கிருபையினால் புனிதமிக்க ரமலான் மாதத்தின் 21 நோன்புகளை நிறைவேற்றி நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நம்மளுடைய நோன்புகள் அனைத்தையும் ஏற்றல் புரிவானாக. இன்னும் நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா மன்னித்தருள் புரிவானாக. இன்னும் நரக வேதனையை விட்டு விடுதலை பெற்று சொர்க்கத்திலே நுழையக்கூடிய அந்த பாக்கியத்தை நம் அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா தந்தருள் புரிவானாக. கண்ணிமிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தராவீஹிலே ஓதப்பட்ட ஆயத்துக்களில் ஒரு ஆயத்திலே அல்லாஹ் கூறி காட்டியிருக்கின்றான். யா அய்யுஹன் நாஸ் இன்னா ஹலக்னாகும் மின் ذكرٍ وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم. யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இன்னா ஹலக்னாகும் மின் ذكرٍ وأنثى, உங்களை நாம் ஆண் வர்க்கத்திலிருந்தும் பெண் வர்க்கத்திலிருந்தும் நாம் படைத்திருக்கிறோம். وجعلناكم شعوبا وقبائل, உங்களை நாங்கள் பல கிளைகளாகவும் பல கோத்திரங்களாகவும் நாம் படைத்தோம். எதற்காக வேண்டி தெரியுமா? லிதஆரஃபு, நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்களை பல கோத்திரங்களாக பல கிளைகளாக நாம் படைத்தோம். அல்லாஹ் தஆலா அடுத்து கூறி காட்டுகின்றான், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹ்விடத்திலே உங்களில் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே உங்களில் சங்கையானவர்கள் யார் என்று சொன்னால், நீ உங்களில் இறையச்சம் உடையவர்கள் தான் உங்களில் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறி காட்டியிருக்கின்றான். கண்ணிமிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஆயத்தின் மூலம் அல்லாஹ் தஆலா நமக்கு உணர்த்தக்கூடியது என்ன என்று சொன்னால், நாம் ஒற்றுமையாக இருப்பதை அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே உணர்த்தி காட்டுகின்றான். நாம் பல கோத்திரங்களாக பல கிளைகளாக இருக்கின்றோம், பல பிரிவுகளாக நம்ம பிரிந்து கிடக்கின்றோம். ஆனால் அல்லாஹு தஆலா இந்த பிரிவுகள் எல்லாம் எதற்காக வேண்டி வைத்திருக்கின்றான்? லிதஆரஃபு, நீங்கள் ஒருவரை ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி மட்டும்தானே தவிர நீங்கள் ஒற்றுமையாக இல்லாமல் இருப்பதற்காக வேண்டி அல்லாஹ் இதை வைக்கவில்லை. அதுதான் அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே நமக்கு சுட்டி காட்டுகின்றான். அல்லாஹு தஆலாவினுடைய படைப்பில் சிறிய அந்த எறும்பு கூட தன்னுடைய அந்த கூட்டத்திடத்தில் எந்த அளவுக்கு சகோதரத்துவத்துடனும் ஒற்றுமையுடனும் நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை அல்லாஹு தஆலா அறிந்து அதற்கு என்று நம்லு என்று என்கின்ற அந்த எறும்பு என்ற அந்த சூறாவை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அதனுடைய அந்த சகோதரத்துவத்தையும் அதனுடைய ஒற்றுமையும் அல்லாஹு தஆலா அறிந்திருக்கின்றான். கனிமிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை பள்ளிவாசலிலே தொழுது கொண்டிருப்பார்கள், தொழுக வைத்துக் கொண்டிருப்பார்கள். பின்னாடி சஹாபாக்கள் எல்லாம் தொழுது கொண்டிருப்பார்கள். தொழுகை முடிந்ததற்கு பின்பு பள்ளிவாசலை விட்டு சஹாபாக்கள் வெளியேறும் பொழுது பள்ளிவாசலை சுற்றி ஓநாய்களா இருக்கும், பள்ளிவாசலை சுற்றி ஓநாய்களா இருக்கும். உடனே சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஓடோடி வருவார்கள். வந்து, யா ரசூலல்லாஹ், பள்ளிவாசலை சுற்றி ஓநாய்களா இருக்கின்றது, என்ன என்று தெரியவில்லை யா ரசூலல்லாஹ் என்று ரசூலுல்லாஹி இடத்திலே சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே பள்ளிவாசலை விட்டு வெளியே செல்வார்கள். பார்த்தால் அந்த ஓநாய்கள், நிறைய ஓநாய்கள் சுற்றி கொண்டிருக்கும். அந்த ஓநாயை அப்படி சற்று பார்த்து ஒரு பெரிய ஓநாயை பார்த்து இங்கே வா என்பதாக அந்த ஓநாயை அழைப்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உடனே அந்த ஓநாய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், எதற்காக வேண்டி நீங்கள் பள்ளிவாசலை முற்றுகையிட்டு இருக்கின்றீர்கள் என்று அந்த ஓநாய் இடத்திலே கேட்ட பொழுது அந்த ஓநாய் சொல்லுமாம், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு வயிறு ரொம்ப பசியாக இருக்கின்றது யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு எந்த சாப்பாடும் கிடைக்கல. ஏன்னு தெரியுமா? உங்களுடைய தோழர்கள் ஆடு மேய்க்க வருவார்கள், அவர்களுடைய ஆடுகளை தான் நாங்கள் அழித்து சாப்பிடுவோம், இப்பொழுது எங்களுக்கு ஆடுகளே கிடைக்கவில்லை யா ரசூலல்லாஹ் என்று ரசூலுல்லாஹ் இடத்திலே சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்லுவார்களாம், உங்களுடைய ஜகாத்தும் சதகாவும் உங்களுடைய ஆடுகளை பாதுகாத்து கொண்டது என்பதாக சொல்வார்களாம். என்று சொன்னால் சஹாபாக்கள் அதிகமாக சதகாவும் ஜகாத்தும் கொடுத்ததினால் அவர்களுடைய ஆடுகளை அல்லாஹ் தஆலா அந்த ஓநாயுடைய கண்களை விட்டு மறைத்து விட்டார். அதனால் அந்த ஓநாய்கள் அந்த ஆடுகளை சாப்பிட முடியாமல் போய்விட்டது. அதனால் அந்த ஓநாய்களுக்கு வயிறு பசி எடுத்ததினால் ரசூலுல்லாஹ் இடத்தில் முறையிடுவதற்காக வேண்டி அந்த பள்ளிவாசலை முற்றுகையிட்டு இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அந்த ஓநாய் வயிறு பசியோடு வந்து கேட்டதினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை திருப்பி அனுப்பிவிட முடியாது என்பதற்காக வேண்டி அதனிடத்தில் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஓநாயிடத்தில் சொல்வார்களாம், நீ ஒரு ஆடு அந்த
ஒரு ஆடு தனியாக வந்து விட்டது என்று சொன்னால் அந்த ஆட்டை நீ அடித்து சாப்பிட்டுக் கொள் என்பதாக சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று விடுவார்கள். உடனே அந்த ஓநாயும் சென்று விடும். இந்த ஹதீஸிற்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்லும் பொழுது அழகான முறையில விளக்கம் சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு ஆடு தனியாக வந்தால் எப்படி ஓநாய் அடித்து சாப்பிடுமோ அதே போலதான் ஒரு கூட்டத்தை விட்டும் தனியாக ஒருத்தன் சென்றான் என்று சொன்னால் ஷைத்தான் அவனை பிடித்துக் கொள்கின்றான். அதனால் நாம் ஒற்றுமையாக இருப்போம் என்பதாக அதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்லி காட்டுகின்றார்கள் என்று சொன்னால் இந்த இடத்திலே ஒற்றுமையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுதும் கூட நீங்கள் ஒற்றுமையை கடைபிடிங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கின்றான். அல்ஹம்து சூராவை எடுத்துக்கொண்டால் அதற்கு சூரத்துல் ஃபாத்திஹா என்றுதான் நாம் பெயர் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதற்கு ஏராளமான பெயர்களை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். சூரத்துல் கன்ஸ் என்பதாகவும் பெயர் வைத்திருக்கின்றான். முக்கியமாக சூரத்து துவா என்பதாக அந்த அல்ஹம்து சூராவுக்கு பெயர் கொடுக்கின்றார்கள். என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த அல்ஹம்து சூராவின் மூலமாக நமக்கு துவாவை கற்றுத் தருகின்றான். முதலில் நாம் துவாவை கேட்கும் பொழுது எப்படி கேட்க வேண்டும்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வை முதலில் புகழ வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக தான் நம்மளுடைய தேவைகளை கேட்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் இந்த சூராவின் மூலம் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றான். அல்லாஹ் இந்த இடத்திலே சொல்லும் பொழுது இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடத்திலே நாங்கள் உதவி தேடுகிறோம். இந்த இடத்திலே அல்லாஹு தஆலா நாங்கள் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்த சொல்லியிருக்கின்றான். நான் என்கின்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்த சொல்லவில்லை. ஆக மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூறாவின் மூலம் நமக்கு அல்லாஹ் சொல்ல வருவது என்ன? ஒற்றுமையாக இருப்பதை பற்றி தான் அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தில் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றான். வேற்றுமை வருகிற பொழுதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒற்றுமையாக இருக்க சொன்னார்கள்? அதுவும் வரலாற்று நிகழ்வுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு போர்க்களத்தை முடித்துவிட்டு இரண்டு சஹாபாக்கள் வந்து கொண்டிருப்பார்கள். ஒரு அன்சாரி சஹாபி, ஒரு முஹாஜிர் சஹாபி, இரண்டு சஹாபிகளும் ஒன்போல வந்து கொண்டே இருப்பார்கள். ஒரு கிணற்றிலே தண்ணீர் இறைப்பதற்காக வேண்டி செல்லும் பொழுது அங்கே இருந்த அந்த அன்சாரி சஹாபியும் முஹாஜிர் சஹாபியும் சண்டை போட்டுக் கொள்வார்கள். சிறிது தகராறு ஏற்பட்டுவிடும். உடனே அந்த அன்சாரி சஹாபாக்கள் எல்லாத்தையும் அழைத்து விடுவார்கள். நீங்கள் வாருங்கள் என்பதாக அழைப்பார்கள். உடனே அந்த முஹாஜிர் சஹாபி எல்லா முஹாஜிர் சஹாபியும் அழைச்சிருவாங்க. உடனே எல்லாரும் சண்டை போறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துக்கு வருகை தருவார்கள். வந்து நீங்கெல்லாம் ஜாஹிலியா காலகட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கீங்களா? நீங்கெல்லாம் அறியாமை காலகட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கீங்களா? இப்படி வேற்றுமையாக இருந்து கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு மத்தியில நீங்கள் ஒற்றுமையாக இருந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றை வார்த்தை கூறினார்கள். அதற்கு பின்பு அந்த அன்சாரி சஹாபாக்களுக்கு மத்தியிலேயும் முஹாஜிர் சஹாபாக்களுக்கு மத்தியிலேயும் எந்த விதமான சண்டை சச்சரவும் வந்ததே கிடையாது. இரண்டு பேரும் ஒற்றுமையாக வாழ்ந்து காட்டினார்கள் என்று வரலாற்று நிகழ்வுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. என்று சொன்னால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த அளவுக்கு ஒற்றுமையை வலியுறுத்தி காட்டியிருக்கின்றார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா ஒரு இடத்திலே கூறி காட்டும் பொழுதும் கூட வஅதீஉல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதருக்கும் நீங்கள் வழிபடுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்ததாக சொல்லுகிற வார்த்தை வலா தனாஸு, நீங்கள் ஒருவரை ஒருவர் சண்டை போட்டுக் கொள்ளாதீர்கள், நீங்கள் ஒற்றுமையாக இருந்து கொள்ளுங்கள் என்பதாக தான் அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே வலியுறுத்தி இருக்கின்றான். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதீஸிலே சொல்லும் பொழுது இப்படி சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். யா ஐயுஹன் நாஸ், மக்களே, அலா நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ரப்பக்கும் வாஹிதுன், நிச்சயமாக உங்களுடைய இறைவன் ஒருவன் தான். வ இன்ன அபாக்கும் வாஹிதுன், நிச்சயமாக உங்களுடைய தந்தை ஒருவர் தான். அலா நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், லா ஃபதுல லி அரபியின் அலா அஜமியின், அரபி அல்லாதவரை விட அரபி எந்த விதமான சிறப்பும் கிடையாது, அரபி அல்லாதவருக்கு அரபியை விட எந்த விதமான சிறப்பும் கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்து கூறி காட்டுவார்கள். எதில் தெரியுமா நீங்கள் ஏற்றத்தாழ் உடையவர்களாக இருப்பீர்கள்? தக்வா, தக்வாவில் மட்டும்தான் நீங்கள் ஏற்றத்தாழ் உடையவர்களே தவிர வேறு எந்த விஷயத்திலையும் உங்களுக்கு ஏற்றத்தாழ் என்பது கிடையாது. நீங்கள் எல்லாம் ஒற்றுமையானதாக இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எந்த அளவுக்கு நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை. ஆக மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தின் மனதிற்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.